பாதையில் நாங்கள் பட்டம் பெற சூரியனாக தோன்றி அறிவொளி வீசும் கதிர்களால் பள்ளி கல்வியை பயனுள்ள கல்வியாக தரும் எம் பள்ளியின் தாளர் ஐயா அவர்களுக்கும் அல்லும் பகலும் அயராது உழைக்கும் சிங்கப்பெண்மணி முதல்வர் அம்மாவிற்கும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிக்கந்தர் சுல்தான் ஐயா அவர்களுக்கும் அகாடமிக் இயக்குனர் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பொறுப்பாளர் அபிஷா மேம் அவர்களுக்கும் அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் விறுவிறுப்பாக செல்லும் நேரத்தில் பரபரப்பாக பாடுபட செல்லும் மனிதர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களுக்கு நன்மையா இல்லை தீமையா? இன்றைய மனிதர்கள் மனிதர்களை சார்ந்திருக்கிறார்களா இல்லை கருவிகளை சார்ந்திருக்கிறார்களா என்பதை பற்றி விவாதிக்க நல்லதொரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். ஆம், இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு நவீன உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களுக்கு வரமா இல்லை பாரமா? வரமே என்ற அணியின் தலைவர் பேச்சு சூறாவளி சுவீஸ் வணக்கம், டேனிஷ் மற்றும் நிரஞ்சனா வணக்கம். இல்லை இல்லை, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களுக்கு பாரமே என்ற அணியின் தலைவர் ஸ்ரீராம் வணக்கம், முகுந்த் மற்றும் பவஸ்ரீ. இந்த இரு அணியினரும் என்னத்த பேச போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடுவர் அவர்களை இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப பாருங்க எங்க பேச்ச. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு கற்பூர வாசனை தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? அறிவுடையவரை யாவரும் தேடுவர். அறிவில்லாமல் செய்த பாவத்தை அழுதாலும் தீர்க்க முடியாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் தேவையா? பல பேருக்கு கண்ணா இருப்பதே இந்த கருவிகள் தான். அப்படிப்பட்ட கருவிகள் நமக்கு தேவைதானே? கண் பறி போனதே இந்த பாலா போன கருவினால தானே. உருட்டும் புரட்டும் பொய்யும் ஒடுக்க முடியுமா அந்த கருவிகளின் பயன்பாட்டை? அழிந்த வயலில் குதிரை மேய்ந்தால் என்ன, கழுதை மேய்ந்தால் என்ன? நெருப்பின் அருமை குளிரில் தெரியும், செருப்பின் அருமை வெயிலில் தெரியும். அதுபோல் கருவிகளின் அருமை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு எப்ப தெரிய போதோ. அன்று வில்வம்பழம் தின்பர் பித்தம் போக, பனம்பழம் தின்பர் பசி போக. ஆனால் இன்றைய மனிதர்களுக்கு பசியே வராதவரை உங்களை அடிமையாக்கி விட்டதே. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. மணி கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. நம்பியதெல்லாம் சொல்லாதீங்க, கேட்டதையெல்லாம் நம்பாதீங்க. போதும் போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆரம்பத்திலே சண்டைய போட்டா எப்படி? பேசி தீர்த்துக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கோம். இவங்க இப்படி சண்டை போடுறாங்கன்னு யாரும் பயந்துடாதீங்க. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களுக்கு வரமே என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் நிரஞ்சனா. என்னை ஈன்றெடுத்த தாத்தந்தை பாதங்களை வணங்கி, என்னை வழிநடத்தி வரும் ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி, என் பேச்சுக்கு மூச்சு கொடுக்கும் தாத்தமிழே நீ வாழ்க வளர்க என கூறி என் பொன்னான உரையை தொடங்குகின்றேன். ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அவனது ஒவ்வொரு செல்லிலும் தொழில்நுட்பம் காணப்படுகின்றது. வீட்டில் சோறு பொங்கும் மின்னடுப்பு முதல் வாஷிங் மிஷின் வரை தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியே ஆகும். மாணவராகிய எங்களுக்கு கல்வியில் ஸ்மார்ட் கிளாஸ், கம்ப்யூட்டரில் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் என எட்டாத கனியாக இருந்த எல்லாம் இன்று நாங்கள் அனுபவித்து கற்று தெரிந்து கொள்கிறோம் என்றால் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நன்மையே ஆகும். ஜப்பானில் 30,000க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் வீட்டு வேலை செய்ய, வங்கியில் வேலை செய்ய, உணவகத்தில் வேலை செய்ய என பல வேலைகள் செய்ய இப்ரோபோக்கள் பயன்பட்டு வருகின்றது. மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பார்க்கவும் இப்ரோபோக்கள் பயன்பட்டு வருகின்றது. நடுவர் அவர்களே, சோபியானா யார் தெரியுமா? யாரு? நம்ம ஸ்ரீராம் அத்த பொண்ணா? ஐயோ நடுவர் அவர்களே, நான் கேட்பது ரோபோட் சோபியாவை பற்றி. இந்த சோபியாவுக்கு சவுதி அரேபியாவில் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சோபியா பல நாடுகளுக்கு சென்று ஆசிரியர் பணி புரிந்து வருகிறது. இது எவ்வளவு நன்மையானது நடுவர் அவர்களே. ஆமா ஆமா, ஒரு ரோபோ ஆசிரியர் பணி அடிச்சுனா எவ்வளோ நன்மை. நம்ம நாட்டில் கூட
கடலுக்கடியில மற்றும் விண்வெளியில ஆய்வு செய்ய ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் தாங்க நமக்கு. நல்ல பெற்றோர்களுக்கும் நவீன பெற்றோர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அதை நீங்களே விளக்கி சொல்லுங்களேன். நல்ல பெற்றோர்கள் தனக்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. நவீன பெற்றோர்கள் தனக்கும் மொபைலை வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கும் மொபைலை வாங்கி கொடுத்து நம்மளை எப்போதான் நிம்மதியாக இருக்க விடுவாங்கன்னு நினைப்பாங்க. பார்த்தீர்களா நடுவர் அவர்களே, எங்கள் அணிக்கு பலம் சேர்ப்பவர்கள் இங்கு பலர் இருப்பதால் எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வில்லிலிருந்து பாயம் அம்பு போல் பேசினார் நிரஞ்சனா. அவருக்கு பதிலடி கொடுக்க வருகிறார் முகுந்த். அகிலும் தேக்கும் அழியா குன்றம், அழகாய் முத்து குவிக்கும் கடல்கள், முகில் கிளிக்கும் செம்மண் முழங்கும் நஞ்சை, உள்ளே காடு மணக்கும் எம் நாட்டை ஈன்றவளே, என் உயிர் தமிழ் தாயே, உனக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு அடுத்த வணக்கம். அந்த காலத்துல குழந்தைகள் கபடி, நொண்டி, பல்லாங்குழி, கண்ணாம்பூச்சி என பல்வேறு விளையாட்டுகளை வெயிலில் விளையாடி மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாத்தனர். வீரமாகவும் விவேகமாகவும் அன்றைய கால குழந்தைகள் திகழ்ந்தனர் நடுவர் அவர்களே. ஆமா ஆமா, எங்க அப்பா காலத்துல எங்க அப்பாலாம் எப்படி விளையாடுவாங்க தெரியுமா? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே என்று வெயில்ல உருண்டு பிறண்டு விளையாடுவாங்களாம். இந்த கால குழந்தைகள்லாம் எப்படிங்க விளையாடுறாங்க? வீட்டுக்குள்ளே இருந்து என்னத்த மொபைல் விளையாடுறாங்களோ தெரியல. ஆனால் இன்றைய கால குழந்தைகளோ மொபைல் கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், டிவியில் போகோ, சோட்டா பீம் என்ற கண்ட சேனல் பார்த்து தங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுக்கின்றனர் நடுவர் அவர்களே. ஆமா ஆமா, இந்த காலத்துல டிவி, ஃபோனு, குழந்தைகள்ல இருந்து பெரியோர்கள் வரைக்கும் இதுதாங்க பொழுதுபோக்கே. இதை விட என்ன கொடுமை தெரியுமா? அந்த காலத்துலலாம் சின்ன பசங்களுக்கு நிலாவை பார்த்து சோறு விட்டுனாங்க. ஆனால் இந்த காலத்தில் மொபைல் உள்ள வீடியோ பார்த்து சோறு விட்டுறாங்க. என்ன கொடுமைங்க இது! சமூக வலைநலத்தில் வரும் கண்ட விளம்பரங்களை பார்த்து வளர்ந்து வரும் இன்றைய இளைஞர் சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியாமல் திணறுகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் அந்த தொழில்நுட்பம் தானே. கல்லணை கட்டிய கரிகால சோழனும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனும் என்ன இன்ஜினியர் காலேஜை படித்து கட்டினாங்க நடுவர் அவர்களே? இல்லை இல்லை, அந்த காலத்துலலாம் அரசர்களோட சிந்தனைகளை பயன்படுத்தி கற்களை பயன்படுத்தி கம்பீரமாக கட்டினாங்க. 1000 வருடம் ஆனாலும் நிலச்சி நிற்கிது. ஆனால் இந்த கால இன்ஜினியர்ஸ்லாம் என்னத்தங்க வீடு கட்டுறாங்க? ஒரு மலைக்கு பழக்க மாட்டிக்கு 10 நாளில் இடிஞ்சு விழுது. உணர்வுகளையும் உறவுகளையும் மறந்து எதற்கு நம்மளுக்கு இந்த தொழில்நுட்பம் தேவை? ஆக எங்கள் அணிக்கு தொழில்நுட்பம் என்பது பாரமே பாரமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மடை திறந்த வெள்ளம் போல் பேசினார் முகுந்த். அவருக்கு அடுத்ததாக டான்ஸ் ஆடிக்கொண்டே வருகிறார் டண்டனகா டேனிஷ். நடுவில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, உறங்கிக் கொண்டிருக்கும் என் எதிரணியே, உற்சாகமாக பேச வந்திருக்கும் எண்ணணியே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து என் உரைக்குள் நுழைகிறேன். இன்றைய தொழில்நுட்பம் என்பது மனிதர்களுடைய தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் மனிதர்களுடைய தேவைக்காகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இன்றைய கல்விகளிலும் வந்துட்டு ஸ்மார்ட் டீச்சிங்னால இந்த கால பசங்கள்லாம் ஈஸியாகவே கல்வியை கற்றுக்கிடுறாங்க. இதனால் அன்றைய காலத்தில் படித்தவங்கெல்லாம் இந்த காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தாலும் இன்றைய காலத்தில் படித்தவங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல வேலை இருக்குது. ஏன்னா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால தான் அவங்க நல்ல வேலையில் இருக்காங்க. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால் நம்மளுக்கு நல்ல வேலையும் கிடச்சிருக்கு, நல்ல சுகாதாரமும் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜே ஒரு தொழில்நுட்பம் தான். இந்த லைட் வெளிச்சத்தில் நம்ம நடுவர் அவர்கள் எவ்வளோ ஜொலிக்கிறாங்க. ஏன் இந்த தொழில்நுட்பம் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் அதெல்லாம் வந்துருச்சு. ஊனமாக இருப்பவர்களுக்கும் உடல் உறுப்பு தானத்தினால உடல் உறுப்பை கொடுத்து அவங்க எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. நமக்கு முகுந்த் சொன்னார், அவங்க
அந்த காலத்தில் வெயிலில் விளையாண்டாங்க, மண்ணில் புரண்டாங்கன்னு. ஆனால் இந்த காலத்தில் கடத்தல்காரங்க அதிகமாயிட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு வீட்டில் 14 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு வீட்டிலே 2 பசங்க தான். எங்கே வெளியே விட்டா கடத்திட்டு போயிடுவாங்கன்னு பயந்து பெற்றோர் வெளியே விட மாட்டேங்காங்க. அது தெரியாமல் முகுந்த் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால பல பேர் இந்த லாக்டவுனில் வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு வரந்தானுங்க. இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை எதிரணியில் இருக்கவங்க பாரமேன்னு பேச வந்திருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் மனுஷங்களால் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் நம்மளுக்கு தேவையானது தான். இந்த தொழில்நுட்பத்தால் பல பேர் நல்ல வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு வரந்தான். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் தான் நம்மளை இன்றைக்கி முன்னேற்றமாக்கியிருக்கு. தொழில்நுட்பமே வரம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார் டேனிஷ். அவருக்கு அடுத்ததாக பேச வருகிறார் ஸ்ரீராம். அவையில் வீட்டிற்கும் என் அணியின் புத்திசாலிகளே, எதிரணி குறை சொல்லிகளே, எங்கள் அணிக்கு ஒரு நல்லது தீர்ப்பை தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். எதிரணியில் இருக்க டேனிஷுக்கு சந்தை என்றால் என்னன்னு கூட தெரியாத நடுவர் அவர்களே. சந்தைனா என்னன்னு தெரியாதா? அப்போ நீனே உனக்கு விலைக்கு சொல்ல. சந்தை என்றால் பல வியாபாரிகள் ஒன்று கூடி விற்பனை செய்யணும் சந்தை என்பர். அந்த காலத்தில் வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு கம்பங்கூழ் கேப்பங்கூழ் போன்ற நல்ல பொருட்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த காலத்தில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு ராவும் பகலமாக வேலை செய்கிறாங்க. ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காக தூங்குறது இல்லை, அவங்க உடம்ப அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இந்த அடுத்த காலத்தில் எல்லாமே தெருவில் கூவி விற்பாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் தொழிற்பெருக்கி மூலம் விற்பனை செய்கிறாங்க. என்ன கொடுமை நடுவர் அவர்களே. எப்படி விற்பனை செய்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? 100 ரூபாய்க்கு மாதுளை, 100 ரூபாய்க்கு மாதுளை, 100 ரூபாய்க்கு மாதுளை, 1 கிலோ மாதுளை, 1 கிலோ மாதுளைன்னு என்று நகிழ்ச்சுவை தோண்டும்படியே இப்போ விற்பனை செய்கிறாங்க. 1 கிலோ மாதுளை 100 ரூபா தானா? அப்போ நம்ம பட்டிமன்ற குழுவிற்கு ஒரு 5 கிலோ வாங்கிட்டுருக்கலாம்ல. வாங்கிட்டு வரலாம் தான் நினச்சேன். அவங்க பேசுகிறத பார்த்தாலே எனக்கு வியப்பாக இருக்குது. எனவே இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கள் அணிக்கும் இல்லாமல் எங்கள் உலகத்துக்கே பாரமே என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த். அற்புதமாக பேசினார் ஸ்ரீராம். அவருக்கு அடுத்ததாக சுழல் காற்று போல் சுழன்று வருகிறார் பேச்சு சூறாவளி சுவிஸ். ஆதியில் தோன்றிய மொழி என் அன்னை கற்றுக் கொடுத்த மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தொழில்நுட்பம் என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லா தொழில்களிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது மருத்துவம், கல்வித்துறை, தகவல் தொடர்பு போன்றவற்றிலும் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கல்வி அறிவை தேடி தேடி கற்றது அந்த காலம். ஆனால் கல்வியே வீடு தேடி வந்து கற்றுக் கொடுப்பது இந்த காலம். அந்த காலத்தில் தொலைதூரம் உள்ளவர்களிடம் பேச வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆகும். ஆனால் இந்த காலத்தில் ஒரே நொடியில் பல்லாயிரக்கணக்கான கடல் கடந்து நாடுகளையும் தாண்டி யாரிடமும் பேசலாம். சரி, வெற்றியை பற்றி இப்பொருள் பார்ப்போம். வெற்றிக்கு 3 விஷயங்கள் தேவை. அவை என்னவென்று தெரியுமா நடுவர் அவர்களே? என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சது சாப்பிட்றது, தூங்குறது, அப்போ விளையாடுறது. அது என்ன 3 விஷயம்பா? ஐயோ நடுவர் அவர்களே, எப்போ சாப்பிட்றதுலே இருக்கீங்களா? நான் சொல்ல வர்றது உழைப்பு, திறமை, காலம். இதில் முதல் 2இல் இருப்பது எல்லாரிடமும் இருக்கும். ஆனால் 3ஆவதில் இருக்கும் காலம் எல்லாரிடமும் இருக்காது. இதுவே பல உழைப்பாளர்களுக்கும் திறமையாளர்களுக்கும் தோல்வியடைய காரணமாக இருக்கிறது. சரி, இதற்கு ஒரு தனி அதிகாரத்தையே திருவள்ளுவர் ஒதுக்கி உள்ளார் நடுவர் அவர்களே. அது என்ன அதிகாரம்பா? அதற்கு திருவள்ளுவர் மிகவும் கொடுத்துள்ளார். இதற்கு என்று அதிகாரத்தை ஒதுக்கியுள்ளார் என்றால் அது அற்புதம் தானே. சரி, இப்பொழுது இன்றைய இணையத்தின் கடவுளை பற்றி பார்ப்போம். அது யார் தெரியுமா நடுவர் அவர்களே? அது யாரு? அது நம்ம கையிலே உள்ளங்கையிலே இந்த உலகத்தே வச்சிருக்க கூகுள் மேப் தான். அந்த கூகுள் மேப்பு நம்ம கையில் இருக்க ஃபோன் ஆப்பில் தாங்க இருக்கு. எங்கே போனாலும் எத்தனை நிமிஷத்தில் போனாலும் அது நமக்கு ஈஸியாக காட்டிடுது நடுவர் அவர்களே.
ஆமா ஆமா, இந்த காலத்துலலாம் கூகுள் மேப்பை தான் யூஸ் பண்றாங்க. ஆகவே நடுவர் அவர்களே, இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களுக்கு வரமே வரமே என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். பேச்சு சூறாவளி போல் சுழன்று பேசினார் சுவிஸ். அவருக்கு அடுத்ததாக பதிலடி கொடுக்க வருகிறார் பேச்சழகி பவஸ்ரீ. கருத்துக்களை அள்ளி கொடுக்கும் நடுவர் அவர்களுக்கும், ரோஜா போல் பொத்து குலுங்கும் எண்ணனிக்கும், வாடி போய் இருக்கும் எதிரணிக்கும், இதை கண்டு மகிழ வந்த சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். தொழில்நுட்பம் கண்டுபிடித்த அனைத்துமே ஆபத்து தாங்க. இன்றைய காலத்தில் யூடியூப்ல எல்லாரும் ஹோம் டூரு, பாத்ரூம் டூரு, பெட்ரூம் டூருலாம் போகிறாங்க. இல்லை, இன்றைய கால மாணவர்களுக்கு தேவையா நடுவர் அவர்களே? இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங் அப்டேட்மா. இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, ஆனால் எதிரணிக்கு தேவைதானே. எதிரணியில் டேனிஸ் சொன்னார், என்னமோ நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தால் ஜொலிக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இதோ இந்த நிலவின் வெளிச்சத்தினால் மட்டும்தான் நீங்கள் ஜொலிக்கின்றீர்கள். ஏம்மா, நான் இயற்கையிலே ஜொலிக்கிற ஆளுமா. எங்கள் வீட்டிலலாம் கரண்ட் போனால் எங்கள் அம்மா என்ன தான் கூப்பிடுவாங்க. எதுக்கு டார்ச் எடுக்கையா நடுவர் அவர்களே? இல்லை இல்லை, என் முக வெளிச்சத்தில் வீடே ஜொலிக்குமா. நம்பிட்டோம். கொரோனா காலத்தில் நோய் வந்து இறந்தவங்களோட டிவி பார்த்து இறந்தவங்க தான் நிறைய பேர். நல்ல கருத்துக்களே மக்களிடம் சென்று கொடுப்பதற்காகவே தொழில்நுட்பங்கள் தேவை. இல்லையே சமுதாய வாழ்வையை எளிமையாக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் தொழில்நுட்பங்கள் தேவை. கூகுள் மேப் என்பது ஒரு தவறான வழிகாட்டி. நாங்கள் சுற்றுலா சென்ற போது நடந்த நிகழ்வை பற்றி கூறுகிறேன், கேளுங்க நடுவர் அவர்களே. அப்படி என்னம்மா, எது சுற்றி எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சா என்ன? ஆமாம் நடுவர் அவர்களே, கொடைக்கானலுக்கு வழிகாட்டு என்றால் ஏற்காடு ரோட்டில் கொண்டு போய் விட்டுடுச்சு. அப்புறம் 10 கிலோமீட்டர் சுற்றி தான் வந்தோம். கூகுளை தெய்வமாக நினைக்கும் மாணவர்களை, உங்கள் பெற்றோர்களை தெய்வமாக நினைங்க. எதிரில் சுபிஸ் சொன்னார், என்னமோ கூகுள் தான் தெய்வம்ட்டா. ஆனால் கூகுள் என்பது ஒரு ஆப். அதே போல் அது உங்களுக்கு பெரிய ஆப்பையும் வைக்கிற ஆப். செல்ஃபி முகத்தினால் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரியுமா? மேய்க்கிறது கூகுள், இன்ஸ்டா, யூடியூப். இதில் என்ன பெருமை உங்களுக்கு? சமூக வலைத்தளத்தில் சிக்கி தவிக்கும் சமூகமே, உன்னை மீட்டெடுப்ப வேண்டிய தொலைத்தொடர்பு என்று புரிந்து அறிந்து செயல்படுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார் பவஸ்ரீ. இப்போ இந்த இரு அணியனும் தங்கள் வாதங்களை முடித்தனர். இப்போ தீர்ப்புக்கான நேரம். ஃபர்ஸ்ட்டு சுவீஸ் சொன்ன மாதிரி இந்த காலத்துலலாம் கல்வியில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாகியுள்ளது. இணையவழி கல்வி, இணையவழி வியாபாரம் என பல்வேறு துறைகளில் இதுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஏனென்றாலும் பவஸ்ரீ சொன்ன மாதிரி இந்த கூகுள் என்பது ஒரு ஆப் தான். அது எப்போ வேணாலும் ஆப் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு தெய்வம்னு சொல்லிட்டு சுவீஸ் சொன்னார். ஆனால் அது உங்கள் பெற்றோர்கள் தாங்க தெய்வம். ஆனால் கூகுள் மேப் ஒரு ஆப் ஒரு தெய்வமாகாது. தொழில்நுட்ப சாதனங்களான அலைபேசி, தொலைபேசி, கைபேசி என பல்வேறு பெயர்களால் இந்த தொழில்நுட்பம் அழைக்கப்படுகின்றன. டிவி, மொபைல் என்பன மனித வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாகும். அதான் இப்போ எல்லாருக்கும் பொழுதுபோக்கே. வணிகம் என்பன இந்த தொழில்நுட்பத்தால் மிகவும் வளர்ந்து இருக்கிறது. மாணவர்களுக்கு கொஷின் பேப்பர் முதல் பெரியவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரை எல்லாமே இந்த ஃபோன்லேயே வருது. அப்போ இது நன்மைதான் என்றாலும் இன்னொரு பக்கம் வீட்டிற்கு நாட்டிற்கும் தொழில்நுட்ப தேவைதான். ஆனால் அதை நல்வழியில் பயன்படுத்துவது நமது கடமையாகும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.